இன்னைக்கு பெரும்பாலும் வயிறு சரியில்லாம போகிறதுக்கு அசிடிட்டின்னு சொல்லக்கூடிய அமிலத்தன்மையே மிக முக்கிய காரணம். அமிலத்தன்மை அதிகமாகும் போது குடல் புண், அதாவது அல்சர் உருவாக ஆரம்பிச்சிடும். அமிலத்தன்மை அதிகமாகிறதுக்கு காரணம் வயிற்றுல அதிகப்படியான வாயு சேர்றதுதான். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு சரியான முறையில செரிமானம் ஆகலனா புளிச்ச தன்மையிலேயே இருக்கும். இதனாலதான் நெஞ்செரிச்சல், வாயு தொல்லை, உயர் ரத்த அழுத்தம் என்று சொல்லக்கூடிய ஹை பிளட் பிரஷர் இது எல்லாமே வருது. இதை எல்லாத்தையுமே சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு அருமையான ரொம்ப சிம்பிளான டிப்ஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வெல்கம் டு ஜோஸ் தமிழ் ஹெல்த் அண்ட் பியூட்டி. அதற்கு ஒரு உரல் ஒன்று எடுத்துக்கங்க. அதுல 5 லிருந்து 10 மிளகு வரைக்கும் தாராளமா பயன்படுத்தலாம். சாதாரணமா நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய மிளகு தான் சேர்த்துக்குங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், சின்ன சீரகம் சொல்லுவோம் இல்லையா, அதுதான். அடுத்ததா 2 ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா தட்டி எடுத்துக்கங்க. உங்களுக்கு ரொம்ப நைஸான பவுடரா ஆகணும்னு கிடையாது, எல்லாமே உடைப்பட்டா மட்டும் போதும். இப்ப இடிச்சு எடுத்ததை ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்குங்க. அடுத்ததா ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க. அடுத்ததா பச்சை கற்பூரம். இது சமையலுக்கு பயன்படுத்தக்கூடியதுதான். அதாவது நம்ம இனிப்பு வகைகள்லாம் செய்தோம் அப்படின்னா சேர்ப்பாங்க. முக்கியமா சர்க்கரை பொங்கல்லாம் செய்தோம் அப்படின்னா இதை கண்டிப்பா சேர்ப்பாங்க. அதுல இருந்து ஓரளவுக்கு, அதாவது பாத்தீங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதை ஸ்டவ்ல வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேம்ல 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அந்த 1.5 கிளாஸ் தண்ணி 1 கிளாஸ் தண்ணி ஆகிற அளவுக்கு கொதிக்க வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. இதை இப்ப வடிகட்டிங்க. இப்ப சுவைக்காக இது கூட பனங்கற்கண்டு இல்லைன்னா வெல்லம் சேர்த்து பருகலாம். ஆனா வெள்ளை சக்கரை வேண்டாம். இல்ல தேன் சேர்த்து பருக போறீங்கன்னா இது மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு, ரொம்ப சூடா இருக்கும்போது தேன் சேர்க்காதீங்க. மிதமான சூட்டுக்கு வந்த பிறகு தேன் சேர்த்து பருகலாம். எப்போ சாப்பிடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்போ உணவு எடுத்துக்கிறீங்களோ, அதாவது 3 வேளை உணவு எடுத்துக்கிறீங்கன்னா அந்த 3 வேளையும் ஒரு நாளைக்கு தொடர்ந்து சாப்பிட்டு பாருங்க. அதாவது சாப்பாடு சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இது குடிங்க. ரொம்ப நல்லது. உங்களுக்கு நல்ல அந்த ஒரே நாள்லயே உங்களுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான பலன் தெரியும். அந்த நெஞ்செரிச்சல் இருக்காது, அந்த வாயு தொல்லை இருக்காது, அஜீரண கோளாறு இருக்காது. முக்கியமா ஹை பிளட் பிரஷரை இது குறைக்கும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது ரத்த நாளங்கள்ல இருக்கக்கூடிய அந்த அடைப்பை சரி செய்யும், ரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். அவ்வளோ ஒரு அருமையான ட்ரிங்க் இது. கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப எஃபெக்டிவான ரிசல்ட் கொடுக்கும். இது சாப்பிட்றதுனால உங்களுக்கு எந்த விதமான பக்க விளைவுமே ஏற்படுத்தாது. ஏன்னா இது முழுக்க இயற்கை தான். இது உங்களால் முடிந்த அளவுக்கு உங்களுடைய உணவுல தினசரியுமே பார்த்தீங்கன்னா மிளகு, ஜீரகம், ஏலக்காய், பச்சை கற்பூரம் உங்களால் எடுத்துக்க முடியும்னா நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். இல்லை அப்படி எடுக்க முடியாதவங்க இந்த மாதிரி ஒரு ட்ரிங்காக நம்ம ரெடி பண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு அந்த வாயு தொல்லை, அஜீரண கோளாறு, அந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை எதுவுமே இருக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காம ஷேர் பண்ணீங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள குறிப்புகளுக்கு நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. கூடவே மறக்காம அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.